Palms and Purpose, reflecting on Palm Sunday's significance. இன்றைக்கு என்னுடைய செய்தியினுடைய தலைப்பு குருத்தோலையும் அதனுடைய நோக்கமும் குருத்தோலை ஞாயிற்றினுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். I have divided into two parts, part 1 and 2, and part 1 is finding the purpose in Palm Sunday. இந்த இரண்டு பாகங்களாக நான் பிரித்திருக்கிறேன். முதலாவது பாகத்திலே குருத்தோலை ஞாயிற்றினுடைய நோக்கத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். And the second is unveiling the meaningful lessons of Palm Sunday. இரண்டாவதாக நாம் குருத்தோலை ஞாயிற்றிலிருந்து கற்றுக்கொள்ளக்கூடிய அர்த்தமுள்ள சில பாடங்களை நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். இங்கிருந்து பார்க்கும்போது நிறைய பேர் நோட்ஸ் எடுக்கிறீங்க. இட்ஸ் சம்திங் ஐ ரியலி அப்ரிஷியேட் வேர் எவர் ஐ கோ. எங்கே போனாலும் ஐ டெல் திஸ், தயவு செஞ்சு ஜஸ்ட் நோட் இட் டவுன், பிகாஸ் சம்டே இன் யுவர் லைஃப் இட் வில் பி ரியலி ஹெல்ப்ஃபுல். அந்த சம்டே நாளைக்கா கூட இருக்கலாம், இப்போ கூட இருக்கலாம். அதனால் ஜஸ்ட் நோட் இட் டவுன், இட் வில் பி யூஸ்ஃபுல் ஃபார் யுவர் லைஃப். அண்ட் உங்களோட வாழ்க்கையோட ஒரு பிரின்சிபலாக நீங்கள் யூஸ் பண்ணுறதுக்கு அது உதவும். I can see many of you taking notes down, and I always emphasize on this and insist that please note down whatever you can. If not today, it will help you in some day in some form in your life. So Palm Sunday is not only about the parade or the palm branches. It is something more than that, which we're going to dive into it right now. குருத்தோலை ஞாயிறு என்பது குருத்தோலையை குறித்ததோ வெறும் பவனி போவதையோ குறித்தது மாத்திரமல்ல, அதனுடைய முக்கியத்துவத்தை குறித்து நாம் இப்பொழுது ஆழமாக கற்றுக்கொள்ள போகிறோம். So we're going to see about the purpose in Palm Sunday. குருத்தோலை ஞாயிற்றினுடைய நோக்கத்தை குறித்து நாம் கற்றுக்கொள்ள போகிறோம். Number 1 is going to be the unexpected king. முதலாவதாக எதிர்பாராத ஒரு ராஜா. Let's turn our Bibles to Zechariah 9:9. It says, "Rejoice greatly, O daughter of Zion. Shout, O daughter of Jerusalem. Behold, your king is coming to you. He is just and having salvation, lowly and riding on a donkey, a colt, the foal of a donkey." சகரியா 9:9 நாம் வாசிக்கிறது போல, சியோன் குமாரத்தியே மிகவும் களிகூறு, எருசலேம் குமாரத்தியே கெம்பீரி, இதோ உன் ராஜா உன்னிடத்தில் வருகிறார். அவர் நீதி உள்ளவரும் ரட்சிக்கிறவரும் தாழ்மை உள்ளவரும் கழுதையின் மேலும் கழுதை குட்டியாகிய மரியின் மேலும் ஏறி வருகிறவருமாய் இருக்கிறார். Now imagine being in Jerusalem that day. எருசலேமிலே அந்த நாளிலே நீங்கள் அங்கே இருப்பது போல ஒரு கற்பனை செய்து கொள்ளுங்கள். The crowd is excited as Jesus enters, but that's not what they expected for. இயேசு உள்ளே வரும்பொழுது அந்த கூட்டம் மிகுந்த ஆர்ப்பரிப்போடு ஆரவாரத்தோடு இருக்கிறார்கள். ஆனாலும் அவர்கள் எதிர்பார்த்தது அது அல்ல. Instead of a might, they wanted a mighty warrior or a powerful ruler who could save them. அவர்கள் ஒரு பலமுள்ள ஒரு போர் வீரனை, தங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு ராஜாவை தான் எதிர்பார்த்திருந்தார்கள். But he comes very humble, riding on a donkey. ஆனால் அவர் மிகவும் தாழ்மையாக ஒரு கழுதையின் மேல் ஏறி வருகிறார். Now everyone has a start, why a donkey? இப்ப எல்லாருக்கும் இந்த சிந்தை வரும், ஏன் கழுதையின் மேல் ஏறி வந்தார்? Well, it's a piece of it's a symbol of peace and humility. அது சமாதானத்திற்கும் தாழ்மைக்கும் உரிய ஒரு சின்னமாக இருப்பதனால் தான் இயேசு கழுதையின் மேல் ஏறி வந்தார். Jesus is showing us that his kingdom isn't about force or domination, it's about love and service. இயேசு தம்முடைய ராஜ்யம் வல்லமையை குறித்தும் சர்வாங்கத்தை குறித்தும் அல்ல, ஆனால் தாழ்மையை குறித்தும் சமாதானத்தை குறித்துமானது என்று சொல்லி நிரூபிக்கும்படியாக அப்படி வந்தார். So this is about the unexpected king that Jerusalem received. இது எருசலேம் எதிர்பாராத ஒரு ராஜாவாக தனக்கு கிடைத்த ஒரு ராஜாவாக இயேசு அங்கே வெளிப்படுகிறார். And number 2 is the heart of true greatness. இரண்டாவதாக உண்மையான ஒரு மகத்துவத்தினுடைய இருதயம். Let's turn our Bibles to Mark 10:43 to 45. மார்க் 10:43 முதல் 45 நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். Whoever wants to become great among you must be your servant, and whoever wants to be first must be slave of all. For even the Son of Man did not come to be served, but to serve, and to give his life as a ransom for many. மார்க் 10:43, உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் எல்லாருக்கும் ஊழியக்காரனாய் இருக்க கடவன். அப்படியே மனுஷகுமாரனும் ஊழியம் கொள்ளும்படி வராமல் ஊழியம் செய்யவும் அநேகரை மீட்கும் பொருளாக தம்முடைய ஜீவனை கொடுக்கவும் வந்தார் என்றார். So let's talk about greatness. அப்பொழுது மகத்துவம் என்று சொல்லி அதை குறித்து நாம் பேசிக்கொள்வோம். In this world, இந்த உலகத்திலே we talk about greatness. For example, it's going to be about how popular
how rich you are, how great you are, and that's how we talk about greatness. இந்த உலகத்திலே நாம் மகத்துவத்தை குறித்து பேசுவோம் என்று சொன்னால் எவ்வளவு பேர் பெற்றிருக்கிறோம், எவ்வளவு பணம் வைத்திருக்கிறோம் என்பதை குறித்து தான் நாம் பேச முடியும். But Jesus flips the script. ஆனால் இயேசு அதை அப்படியே தலைகீழாக மாற்றி போடுகிறார். He says that true greatness is found in serving others. அவர் சொல்லுகிறார் உண்மையான மகத்துவம் பிறருக்கு நாம் ஊழியம் செய்வதிலே தான் இருக்கிறது. It's not about putting others before ourselves and loving the way he loved us. மற்றவர்களை நமக்கு முன்பாக வைத்து தேவன் நம்மில் அன்பு கூர்ந்தது போலவே அவர்களிடத்தில் அன்பு கூர்வதை தான் தேவன் எதிர்பார்க்கிறார். That's a very tough thing for us, but Jesus is asking us to do that. அது நமக்கு மிகவும் கடினமான ஒரு காரியம், ஆனால் இயேசு நம்மிடத்தில் அதை தான் எதிர்பார்க்கிறார். It's the heart of Jesus' message. இதுதான் இயேசுவினுடைய இருதயத்திலிருந்து வருகிற செய்தி. No matter how popular we are, how rich we are, however best at best we are, all we need to do is show love to the other person more so that we can serve others selflessly. நாம் எவ்வளவு பேர் பெற்றிருந்தாலும் பணம் வைத்திருந்தாலும் சிறந்தவர்களாக இருந்தாலும் நாம் பிறரை நமக்கு முன்பாக வைத்து அவர்களுக்கு ஊழியம் செய்யும் பொழுதுதான் நாம் கிறிஸ்துவினுடைய அன்பை காட்ட முடியும். This is heart of true greatness. இதுதான் உண்மையான மகத்துவத்தினுடைய இருதயம். That is number 2. அதுதான் இரண்டாவது காரியம். And let's go to the third point, which is the call to follow. மூன்றாவது காரியம் பின்பற்றும்படியாக அழைக்கப்படுவது. Let's turn our Bibles to John 13:15. யோவான் 13ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திற்கு நம்முடைய வேதாகமத்தை திருப்பிக் கொள்வோம். It says, I have set you an example that you should do as I have done for you. நான் உங்களுக்கு செய்தது போல நீங்களும் செய்யும்படி உங்களுக்கு மாதிரியை காண்பித்தேன். So what does this all mean to us? இது நமக்கு என்ன அர்த்தத்தை கொடுக்கிறது? It means that we are called to follow Jesus as an example. இதனுடைய அர்த்தம் என்னவென்று சொன்னால் இயேசுவை முன்மாதிரியாக வைத்து நாம் பின்பற்ற வேண்டும். We are called to be humble. நாம் தாழ்மையாக இருக்க We are அழைக்கப்பட்டிருக்கிறோம். called to serve. நாம் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். And we are called to love without expecting anything in return. எதையும் எதிர்பாராமல் பிறரை நேசிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். It's not always easy, but we are made to do that. அது எப்பொழுதும் எளிதான காரியம் அல்ல, ஆனால் அதை நாம் செய்யும்படி கர்த்தர் நம்மிடத்தில் விரும்புகிறார். When we live this way, நாம் இப்படி வாழ்ந்தோம் என்று சொன்னால் we bring a little bit of God's kingdom on earth. நாம் தேவனுடைய ராஜ்யத்தை கொஞ்சம் அளவும் இந்த பூமியிலே நம்மால் கொண்டு வர முடியும். I always say that when you have a destiny, you should have a proper intention and a calling towards your destiny with pure intentions. நமக்கு ஒரு எதிர்காலம் ஒரு விதி இருக்கும் என்று சொல்லி நாம் நம்பினோம் என்று சொன்னால் அதற்கு நேராக நமக்கு ஒரு அழைப்பு இருக்கிறது என்று நம்பி நாம் ஓட வேண்டும். That's what I have kept as like a primary principle in my life, so that I go to my destiny with proper and clear intentions and with a purpose to my destiny. அதைதான் என் வாழ்க்கையில ஒரு விதியாக நான் பின்பற்றுகிறேன். எனக்கு வைத்திருக்கிற குறிக்கோளுக்கு நான் சரியாக போய் சேர அது எனக்கு உதவி செய்கிறது. So we are called to be humble. நாம் தாழ்மையாக இருக்க அழைக்கப்பட்டிருக்கிறோம். We are called to serve. நாம் ஊழியம் செய்ய அழைக்கப்பட்டிருக்கிறோம். And we are called to love another person without expecting anything in return. இன்னொரு நபரை எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் அன்பு செலுத்த நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். Because these days what we feel is that when we do something for others, we have this feeling like, okay, in return they will also do something for us and we'll get disappointed. இந்த நாட்களில் நமக்கு ஒரு எதிர்பார்ப்பு இருக்கும். நாம் யாருக்காவது ஒரு உதவி செய்தோம் என்று சொன்னால் அவர்கள் எனக்கு ஏதாவது திருப்பி செய்வார்கள் என்று எதிர்பார்த்து நாம் ஏமாந்து விடுகிறோம். So never expect something you give with love in return. நீங்கள் அன்பினாலே ஏதாவது ஒரு காரியத்தை கொடுத்தீர்கள் என்று சொன்னால் அதற்கு பதில் வரும் என்று சொல்லி எப்பொழுதும் எதிர்பார்க்காதீர்கள். When you can give with a clean and a pure heart, God is going to bless you and God is going to take you to greater places. Amen. Amen. நீங்கள் ஒரு சுத்தமுள்ள இருதயத்தோடு பிறருக்கு கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை நிச்சயமாக உயர்த்தி பல இடங்களுக்கு அழைத்து செல்வார். And this is the call to follow. இதுதான் பின்பற்றுவதற்கான அழைப்பு. So winding up on the purpose in Palm Sunday, குருத்தோலை ஞாயிற்றினுடைய நோக்கத்தின் கடைசியாக it's all about serving, love and being humble. ஊழியம், அன்பு, தாழ்மை இதை குறித்து தான் இந்த குருத்தோலை ஞாயிறு நமக்கு கற்றுக் கொடுக்கிறது. It's about Jesus inviting us to be part of something bigger than ourselves. நம்மை காட்டிலும் ஒரு பெரிய ஒரு அழைப்புக்கு கர்த்தர் நம்மை அழைப்பது, இயேசு நம்மை அழைப்பது தான் இந்த குருத்தோலை ஞாயிறு. It's about finding our purpose. நம்முடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வதும், It's about finding our purpose in serving.
நம் ஊழியம் செய்வதற்கு நம்முடைய நோக்கத்தை நாம் அறிந்து கொள்வது and bringing God's love to the world. தேவனுடைய அன்பை இந்த பூமியிலே கொண்டு வருவதும் தான் இந்த நோக்கம். So let's embrace the call of greatness. இந்த மகத்துவத்தினுடைய அழைப்பை நாம் அனுசரித்துக் கொள்வோம். Not the world's idea about greatness, but God's. இந்த உலகம் கொடுக்கிற சிந்தை அல்ல, ஆனால் தேவன் நமக்கு கற்றுக் கொடுக்கிற விதமாக இந்த மகத்துவத்தை நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். Let's keep God as an example. தேவனை நமக்கு முன்மாதிரியாக வைத்துக் கொள்வோம். And change the world with an act of love. அன்பினால் இந்த உலகத்தை நாம் மாற்றுவோம். Because we see a lot of hatred going around, a lot of unwanted things which come and attacks us. All we can do is show love to them. இந்த பூமியிலே அநேக வெறுப்பும் வேற்றுமையான சிந்தைகளும் சுற்றி நம்மை சுற்றி வருகிற இந்த நேரத்தில் நாம் செய்ய முடிந்ததெல்லாம் அன்பு காட்டுவது மாத்திரம்தான். And that's why God sent Jesus to Jerusalem on a donkey. அதனால்தான் தேவன் இயேசு கிறிஸ்துவை எருசலேமுக்கு ஒரு கழுதையின் மேல் அனுப்பினார். Because donkey symbolizes humility and peace. ஏனென்றால் கழுதை சமாதானத்தையும் தாழ்மையையும் குறிக்கிற ஒரு சின்னமாக இருக்கிறது. And that concludes part 1, which is finding purpose in Palm Sunday. இதுதான் என்னுடைய முதலாவது பகுதி, குருத்தோலை ஞாயிற்றினுடைய நோக்கம். Now moving on to the next part, it's the meaningful lessons that we learn from Palm Sunday. இரண்டாவது பாகத்திலே குருத்தோலை ஞாயிற்றிலிருந்து நாம் கற்றுக்கொள்ளக்கூடிய அர்த்தமுள்ள சில பாடங்கள். Number 1, முதலாவதாக we must serve with humility. நாம் தாழ்மையோடு ஊழியம் செய்ய வேண்டும். I have seen a lot of people, they serve but they keep telling about it. They'll be like, நான் இது அவங்களுக்கு பண்ணிட்டேன், நான் இது வந்து இன்னொருத்தருக்கு பண்ணிட்டேன், I've done so much. You keep telling what you've been doing for others. அநேகர் ஊழியம் செய்வார்கள், ஆனால் தாங்கள் செய்கிறதை பிறருக்கு சொல்லி காண்பித்துக் கொண்டே இருப்பார்கள். நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன் என்று சொல்லி. So always remember, when you are humble and when you serve, it's only two people will be knowing, you and God. அதனால் எப்பொழுதும் நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள், நீங்கள் தாழ்மையோடு இருந்து ஊழியம் செய்வீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கும் கர்த்தருக்கும் நடுவில் மாத்திரம்தான் அது இருக்கும். So let's turn our Bibles to Matthew 20 and let's read from 26 to 28. மத்தேயு 20ஆம் அதிகாரம் 26 முதல் 28ஆம் வசனத்தை நாம் வாசிப்போம். Yet it shall not be so among you, but whoever desires to become great among you, let him be your servant, and whoever desires to be first among you, let him be your slave. உங்களுக்குள்ளே அப்படி இருக்கலாகாது. உங்களில் எவனாகிலும் பெரியவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு பணிவிடைக்காரனாய் இருக்க கடவன். உங்களில் எவனாகிலும் முதன்மையானவனாய் இருக்க விரும்பினால் அவன் உங்களுக்கு ஊழியக்காரனாய் இருக்க கடவன். So as we reflect on Palm Sunday, hallelujah.